நீங்க மாசம் 45,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னா நம்ம ஜி ஆட்சியில அதானி அம்பானி மாதிரி பணக்காரங்களோட நீங்க அதிகமா வரி கட்டுறீங்கன்னு அர்த்தம். என்ன அதிர்ச்சியா இருக்கா? அடுத்த 4 வருஷம் நம்ம ஜியோட அரசு உங்களை எப்படி ஜூஸ் மாதிரி புழிஞ்சு சக்க எடுக்க போறாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்தியா முழுவதும் வசூலான மொத்த வரி தொகை 2014ல எவ்வளவு, 2024ல எவ்வளவுன்னு பாப்போம். 2014ல இந்தியா முழுக்க வசூலான வரி 11.58 லட்சம் கோடி. அதுல கார்ப்பரேட் கட்டின வரி 33%, அதாவது 3.93 லட்சம் கோடி. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2023வது வருஷத்துக்கு வாங்க. மொத்தமா வசூலான வரி 33.6 லட்சம் கோடி. அதுல கார்ப்பரேட்டோட பங்கு 27.44%, அதாவது 9.21 லட்சம் கோடி. இதுல கவனிக்க வேண்டியது 2014ல 33% இருந்த கார்ப்பரேட் வரி 2023ல 27.44% குறைஞ்சிருக்கு. இது 2014ஓட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 5.5% கம்மி, அதாவது தோராயமா 1.8 லட்சம் கோடி. இந்த 1.8 லட்சம் கோடி துண்டு விழுந்துச்சுல, இதுக்கு எங்க போவாங்க, யார் கட்டுவாங்க? வேற யாரு? அதான் இடிச்ச வாங்க நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்கள் நாம இருக்கோம்ல. நாம கட்டுற ஜிஎஸ்டிலையும் வருமான வரியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி சரி கட்டுறாங்க நம்ம ஜியோட அரசு. இங்க ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். கார்ப்பரேட் ஏன் குறைவா வரி கட்டுறான்? அவனோட வருமானம் குறைஞ்சதாலயா? ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. 2014ல அதானியோட சொத்து மதிப்பு வெறும் 40,000 கோடி. அதுவே 2023ல பார்த்தோம்னா 28 மடங்கு உயர்ந்து 11.2 லட்சம் கோடி. நல்லா கேளுங்க, 28% கிடையாது, 28 மடங்கு. 10 வருஷத்துல இப்படி ஒரு வளர்ச்சி உலகத்துல எந்த பணக்காரனுக்கும் நடக்கல. நம்ம ஜியோட அடுத்த ஸ்பான்சர்ஸ் ரிலையன்ஸ்க்கு வருவோம். 2014ல 22.500 கோடியா இருந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தோட லாபம் 2023ல 73.670 கோடியா மாறி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட லாபம் மட்டும் 3 மடங்கு அதிகமாயிருக்கு. அதோட விளைவு ஏசியாவிலேயே அதிக பணக்காரர்கள் இருக்கிற நகரமா மும்பை மாறி இருக்கு. இந்த பணக்கார ஏழைகள் இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்மளோட ஜிஎஸ்டியும் நம்மளோட வருமான வரியும் அதிகமாயிருக்கு. இதோட விளைவு உலகத்திலேயே எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அதாவது பொருளாதார சமமின்மை அதிகமுள்ள நாடா இந்தியா மாறி இருக்கு. எங்க எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டி பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது சரி, இத ஜி எப்படி சாதிச்சாரு? ஒரே ஒரு சட்ட திருத்தம் தான் 2019ல கொண்டு வந்தார். மார்ச் மாசம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அமைச்சரா பதவி ஏற்கிறாங்க. நிறைய விஷயம் நான் சொல்லணும், ஓடிடாதீங்க. ஒருவேளை போனா கூட போய் டிவில பாருங்க. தமிழ்நாடு விஷயம் இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்கு. நான் சொல்றேன், அதை டிவில போய் பாருங்க. பொதுவாவே இறக்க குணம் அதிகம் கொண்ட நிர்மலா சீதாராமன் கார்ப்பரேட் படுற கஷ்டத்தை பார்த்து கார்ப்பரேட் வரி விகிதத்துல 2 சின்ன மாறுதல்களை கொண்டு வராங்க. அதிக வரி கட்டிய அதானியும் அம்பானியும் கஷ்டப்படக்கூடாதுன்னு 30% இருந்த கார்ப்பரேட் வரிய வெறும் 22% குறைக்கிறாங்க. கார்ப்பரேட்டுகள் புதிய நிறுவனம் தொடங்கி அதுல லாபம் வந்துச்சுன்னா அவங்க கட்ட வேண்டிய வரி 22% கூட கிடையாது, வெறும் 15% மட்டும்தான். இப்ப புரியுதா உலகத்திலேயே அதிக பணக்காரர்கள் இருக்கிற நகரமா மும்பை எப்படி மாறுச்சுன்னு? கொலாட்ரல் டேமேஜ்னு பொதுவா சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னா சின்ன சின்ன இழப்புகள் இருக்கதான் செய்யும், அதை நாம ஏத்துக்கணும் அப்படின்னு குஜராத் மார்வாடிகள் உலகத்தின் பெரும் பணக்காரர்களா மாறணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கப்பட்ட கொலாட்ரல் டேமேஜ் தான் நாம எல்லாம். அதாவது அதிகரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி. இந்த ஜிஎஸ்டில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது பணக்காரர்கள் மட்டும் வாங்குற வைர நகைக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.5%. ஆனா பாருங்க, எல்லாரும் வாங்குற காரு, பைக், சிமெண்ட் எல்லாம் 28% ஜிஎஸ்டிக்கு கீழே வருது. நீங்க ஒரு பைக்கை 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 28,000 ரூபாய் ஜிஎஸ்டிக்கு மட்டும் போதும். அதுவே ஒரு காரை 10 லட்சத்துக்கு வாங்குனீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரிக்கு மட்டும் போதும். அடுத்து அதை பயன்படுத்த பெட்ரோலோ டீசலோ போட்டீங்கன்னா அதுல 50% வரி. அந்த பைக்கையோ காரையோ லோன்ல வாங்குனீங்கன்னா அந்த வட்டியிலயும் வரி இருக்கு. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 50-60% வரி மட்டுமே போகும். அடுத்து எல்லாருக்கும் சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும்ல, அதுக்கு சிமெண்ட் வாங்குவீங்கல்ல, அதுக்கு 28% ஜிஎஸ்டி. அதுக்கு இரும்பு கம்பி எக்ஸெட்ரா பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கும் 18% வரின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அடுத்து இந்த பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற மிடில் கிளாஸ் சங்கிகளுக்கு வருவோம். இந்தியாவுல வருமான வரி கட்டுற நடுத்தர வர்க்கம் கிட்டத்தட்ட 8 கோடி பேர். இந்த 8 கோடி பேர் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வரியையும் கட்டிட்டு கூடுதலா வருமான வரியையும் சேர்த்து கட்டிட்டு அதானி அம்பானியை விட அதிகமா வரி கட்டுற இடத்துல இருக்காங்க. அதானி அம்பானி போன்ற பணக்காரர்கள் கட்டுற வரி வெறும் 15ல இருந்து 22% மட்டும்தான். ஆனா மாசம் ஒருத்தர் 45,000 ரூபாய் சம்பாதிச்சார்னா இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி அவர் 20%, அதுவே மாசம் 80,000க்கு மேல சம்பாதிச்சாங்கன்னா 30% வரி கட்டணும். அதாவது நம்ம ஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க அதானி அம்பானியை விட அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க, மாசம் 90,000 சம்பளம் வாங்குறீங்க, அதுல 30% வருமான வரி. ஒரு கார் உங்களுக்கு இருக்கு, அதுக்கு 28% ஜிஎஸ்டி. அதுக்கு டெய்லி பெட்ரோல் போடுறீங்க, அதுக்கு 50% ஜிஎஸ்டி. அந்த காரை லோன்ல வாங்குறீங்க, அதுக்காக அந்த நிறுவனம் கட்டுற 20% வரியும் உங்க வட்டியில தான் வரும். அடுத்ததா வீடு கட்டுறீங்க, சிமெண்ட் 28% ஜிஎஸ்டி, இரும்பு கம்பி 18% ஜிஎஸ்டி, எலக்ட்ரானிக்ஸ் 18%, வீட்டு லோன்ல மட்டுமே 20% பேங்க்காரன் வரியா கட்டுவான். என்ன தலை சுத்துதா? கடந்த 10 வருஷத்துல பாரத் மாதா கி ஜெய்னு எல்லாரையும் சொல்ல வச்சு இப்படிதான் நம்ம ஜி விபூதி அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ பாரத் மாதா கி ஜெய்ல
பாரத்ங்கிறது ஏதோ மார்வாடியோ இல்ல கார்பரேட்டா இருப்பானோன்னு தோணுது. ஏன்னா மொத்த பணமும் கார்பரேட்டுக்கும் மார்வாடிக்கும் மட்டும் தான் போகுது. கண்டிப்பா அந்த பாரத் மாதா நமக்கு என்னமோ அம்மாவா இருக்க முடியாது. ஏன்னா எந்த அம்மாவாதும் தான் பிள்ளைக்கே இப்படி வஞ்சகமா சூழ்ச்சி செய்யுமா? மக்களே முழிச்சுக்கோங்க. இந்த 2024 தேர்தல்ல இந்த மார்வாடி கார்பரேட் பாரத மாதாவை நம்ம அம்மானு தலையில கட்ட முயற்சி செய்கிற இந்த பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. வடநாட்டான் கட்சிக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அதை இங்க வந்து என்னையெல்லாம் உன் தலைவனா ஏத்துக்கோன்றாப்ல. எங்க தமிழ்நாட்டு தலைவனே இல்லையா? வடநாட்டில் நீ வந்து எங்க தலைவனா? வீழட்டும் பாஜக, வெல்லட்டும் தமிழ்நாடு.